பார்ட்டா இருப்பாரு. அப்புறமா எக்கானமி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி யூஐலேருந்து அதுலேருந்து ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாலோ அப்புக்காக ஒரு ஒரு சரியான ஒரு கமிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அதை டெய்லி இங்க இருக்கிற நடந்த விஷயத்த அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்கம் ஓரியன்டா பார்ப்போம். ஆமா நிச்சயமா இந்தியா அளவில் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ்ல கிட்டத்தட்ட 30% தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆகுது. இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சென்ற ஆண்டு இடத்துல $9 பில்லியன் பண்ணியிருக்கும். இந்த ஆண்டு நிச்சயமாக கிட்டத்தட்ட $12 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி தமிழ்நாட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஆக போகிறது. இந்த முறை இன்னும் பல புதிய நிறுவனங்கள் வர இருக்கின்றன. வெகு விரைவில் முதலமைச்சர் அதெல்லாம் அறிவிப்பாரு. அந்த நிறுவனங்களும் வந்து சேர்ந்த பிறகு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். இதன் மூலம் தமிழக அரசுக்கு பெரிய வருமானமும் கிட்டும். அதே போல நிறைய வேலை வாய்ப்புகள், உயர்தர வேலை வாய்ப்புகள் தமிழகத்துக்கு UAE and Tamil Nadu, there are lots, but in particular Space Tech and drones is something which we are also very keenly watching out for. And I'm sure drones will be more useful in places like Bangalore than Dubai itself. But we are the manufacturing capital. We have the drone corporation already in Tamil Nadu. So we will probably be going that way. We will also be concentrating on quantum computing. We are talking to the quantum mission in the union, and we are also trying to do some big. We are taking large strides in the quantum computing side. Also, our honorable IT minister was also on the job. சாதாரண மனுஷனா பாப்பேன், தமிழனா பாக்குறேன். நீங்களும் அதே தமிழனா பாருங்க. அதை பாக்குற மாதிரி இருக்க ஏதாவது வெறும் குப்பை தான் இருக்குது.